தொடர்ந்து வரக்கூடிய மாவட்ட செய்திகளை ஊர்வலா பகுதியில் தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடியில் மக்காச்சோளம் பயிர்களுக்கான ஆதார விலையை ரூபாய் 2500 அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் ராஜேஷ் பேசுகையில், விளாத்திக்குளம் பகுதியை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் மக்காச்சோள பயிர்களுக்கு ஆதார விலையாக 2500 நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் வறட்சி காரணமாக மிளகாய் விவசாயத்திற்கு ஏக்கருக்கு 15,000 வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பருவமழை பொய்த்ததுனால மிளகாய் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு ஏக்கருக்கு 15,000 வழங்க கோரியும், மக்காச்சோளம் விளைஞ்சும் அதை அறுவடை செய்ய முடியாமல் ஏக்கருக்கு 1,500 போயிட்டு இருக்கனால குறைஞ்சபட்ச ஆதார விலையான 2,500 வழங்க கோரியும், அன்னைக்கு விளாத்திக்குளம் தொகுதியில் பிரதானமாக கால்நடையை நம்பி இருக்கிறதுனால பால் கொள்முதல் நிலையம் அமைச்சும், குறிப்பாக காளை மாடு வச்சிருக்கிறவங்க காளை மாடு உழவுக்கு மட்டுமே இன்றைக்கி இயற்கை விவசாயம் பாரம்பரியமாக செய்துட்டு வர்றதுனால அந்த காளை மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கான உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்.